வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி மீன ராசிக்கு மாறிய சனி பெயர்ச்சியுடைய நிலையும் அதன் தொடர்ச்சியாக சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு 12 பாவகங்களுக்கும் இந்த சனியுடைய மாற்றத்தினால் என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். இதே வரிசையில் நம்ம தொடர்ச்சியாக கடகம் வரை கொடுத்திருந்த அந்த நிலையில் அதனுடைய அடுத்த பதிவாக சிம்மத்திற்கு இப்பொழுது பார்க்கலாம். பொதுவாக ஒரு ராசிக்கு சனி பயிற்சியுடைய ஒரு ஆளுமை என்ன பலனை கொடுக்கும், அந்த ராசியிலிருந்து சனி எந்த வீட்டில் அமர்கிறார், அவர் அந்த ராசிக்கு என்ன அதிபதியாக வருகிறார் அப்படின்னு பொதுவாக நம்ம பார்ப்போம். இது ஒரு மாறுபட்ட நிலையாக 12 வீடுகளுக்கும் இந்த சனி என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். சுய ஜாதகம் பார்க்கும் பொழுது சொல்லக்கூடிய பலன்களை போல இது விளக்கமாக இருக்கும். ஸோ இந்த வகையில் இப்பொழுது நம்ம 12 வீடுகளுக்கும் சனி யார், என்னென்ன அதிபதியாக வருகிறார், ஒரு வீட்டிற்கு நல்ல கிரகமாக வரக்கூடிய ஒரு கிரகம் அதே ஜாதகர்களுக்கு வேறு சில விஷயங்களுக்கு மிகப்பெரிய பாதகத்தை கொடுப்பார். ஸோ இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு நிலையாக இருக்கும். எல்லா கிரகங்களும் எல்லோருக்கும் நன்மைகளையும் தீமைகளையும் கலந்து செய்யும் அப்படிங்கிறத நம்ம எளிதில் புரிந்து கொள்ள முடியும். இந்த பூமியில் வாழும் பொழுது கர்ம வினைகள் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியில் உண்மையான நிலை அப்படிங்கிறதுக்கும் நமக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரூஃப் இல்லைனா எவிடன்ஸ் கொடுப்பது போன்ற ஒரு நிலையாகவும் இது இருக்கும். ஓரளவிற்கு இதில் நம்பிக்கையோடு நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், ஆய்வுகளை நீங்கள் மேற்கொண்டால் ரொம்ப எளிதாக இதை புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது சனியுடைய மீன ராசியில் அமர்ந்த நிலை சிம்ம ராசி லக்ன நண்பர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். லக்னமும் நம்ம சொல்லுவது எதனால் அப்படின்னா, ஒரு வீடுகளும் 2ஆம் வீட்டிற்கு 3ஆம் வீட்டிற்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இது லக்னத்திற்கும் பொருந்தக்கூடிய நிலையாக வரும். ஸோ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வரக்கூடிய நிலையாக இந்த சனி கிரகம் இருக்கிறது. எல்லோருமே சொல்லி இருப்பார்கள், ஜோதிடத்தில் யூடியூப் சேனலில் நிறைய சீனியர் ஆஸ்ட்ராலஜர் சொல்லியிருப்பார்கள், நீங்கள் கேட்டிருப்பீங்க. 8ஆம் வீட்டில் உள்ள சனி கிரகம் உங்களுடைய முதல் வீடாக இருக்கக்கூடிய சிம்மம், அதுதான் முதல் வீடு. உங்களை பொறுத்தவரை அந்த முதல் வீட்டிற்கு 8இல் ஒரு கிரகம் நிற்பது, அதுவும் லக்னத்திற்கு 8இல் நிற்கக்கூடிய கிரகம், ராசிக்கு சந்திரனுக்கு 8இல் நிற்கக்கூடிய சனி, கண்டிப்பாக எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் தடைகள் தாமதங்கள் குழப்பங்களை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. முக்கியமாக நண்பர்கள் பணி தொடர்பான விஷயங்களுக்கும் தொழில் தொடர்பான விஷயங்களுக்கும் இதை அதிகம் புரிந்து கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். ஸோ எந்த விஷயத்தை எடுத்தாலும் அஷ்டம சனி இருப்பதை நீங்கள் உணர முடியும். ஒரு இருமுறை நீங்கள் அலையக்கூடிய நிலையாக இருக்கலாம், அலைச்சல்களை கொடுக்கலாம், சில மன அழுத்தத்தை கொடுத்து அதன் பிறகு உங்களுக்கு காரிய ஜெயமும் இது கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலை. 2ஆம் வீடாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த செகண்ட் ஹவுஸ், உங்களோட தனம், உங்களோட குடும்பம், உங்களுடைய வாக்குஸ்தானத்திற்கு இந்த சனி கிரகம் கண்டகச்சனியாக இருப்பார். உங்களுடைய 2ஆம் வீடு சிம்ம ராசிக்கு கன்னி வீடாக வருகிறது. இந்த கன்னி ராசிக்கு கண்டகச்சனியாக நேர் 7ஆம் வீட்டில் சனி அமர்ந்து கன்னி ராசியை பார்ப்பது உங்களுக்கு இந்த பலன் அப்படியே செகண்ட் ஹவுஸ்க்கு நடக்கக்கூடிய நிலை. ஸோ பேச்சு ஸ்தானமும் இந்த 2ஆம் வீடு குறிப்பதனால் பேச்சு ஸ்தானத்திற்கு கண்டகச்சனி, நீங்கள் வாயை துறந்து பேசினால் சில சமயங்களில் வீண் பழிக்கு ஆளாக வாய்ப்பிருக்கிறது. ஸோ அது போன்ற பேசக்கூடிய சூழலில் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் இந்த பேச்சு ஸ்தானத்திற்கு இந்த சனி கிரகம் ஆதிபத்திய வகையில் 6ஐ குறிக்கக்கூடியவராக இருப்பதனால் உங்கள் ராசிக்கும் இது 6 அப்படிங்கிறதுனால பேச்சு மூலியமாக மிகப்பெரிய அபாண்டமான பழி, நீங்கள் எதேர்ச்சியாக சொல்லக்கூடிய விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டு குடும்ப வாழ்வில் பெரிய பிரச்சனைகள் வரலாம், உறவுகளுக்கு இடையே பெரிய பிரச்சனைகள் வரலாம். வெளிவட்டாரத்திலும் இது பொருந்தும். பேச்சில் ரொம்ப நிதானமாக இருப்பது முக்கியமான பலன். அதே 2ஆம் வீடு குடும்ப வாழ்க்கைக்கும் இது கண்டகச்சனி அப்படிங்கிறதுனால தேவையில்லாத மன அழுத்தத்தினால் குடும்பத்தில் உங்களுக்கு நீங்களே எரிந்து விழலாம். உங்கள் வாழ்க்கை துணை ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கலாம். ஸோ குடும்ப வாழ்வை நீங்கள் அனுசரித்து போக வேண்டும். எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது, இது பல வருடமாக சிம்மத்திற்கு சொல்லிக்கொண்டே வருகிறது போல எனக்கே தோன்றுகிறது. ஆனால் வேறு வழி இல்லை. சில காலச்சூழலில் கிரகங்கள் தொடர்ச்சியாக சில ராசிகளை டார்கெட் செய்வதை நம்ம உணர முடிகிறது, தவிர்க்க முடியாது. அக்செப்ட் பண்ணிக்கொண்டு அந்த வாழ்க்கையை நம்ம புரிந்து கொண்டால் பார்த்தீங்கன்னா பாதி விஷயங்கள் கர்மாவினால் நமக்கு ஒரு சப்சிடி கொடுப்பது போன்ற நிலையையும்
கொடுக்கும்ங்கிறதையும் நம்மளால் உணர முடிகிறது. ஸோ நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எது கிடைத்திருக்கிறதோ அதுதான் உங்களுடைய யதார்த்த நிதர்சன வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு சில டாலரன்ஸ் லெவலை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணினாலே குடும்ப வாழ்வை ஓரளவிற்கு மேனேஜ் பண்ணிடலாம்னு சொல்லலாம். உணவு விஷயத்திலும் சற்று அக்கறை தேவை. இது சனி கிரகம் பார்ப்பதனால் கொஞ்சம் பழைய உணவு இது ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சி சாப்பிட்ற அன்னைக்கின்னு பார்த்து உங்களுக்கு இது ஆரோக்கியத்தில் சிக்கலை கொடுக்கலாம். ஸோ பேச்சு, உணவு, பிறரிடம் வாக்கு கொடுப்பது, பேசுவது, குடும்ப வாழ்க்கை, இந்த எல்லா விஷயத்திலுமே கண்டகச்சனி அப்படிங்கிற ஒரு பலன் கண்டிப்பாக அதிக கவனத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இதை பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது 3ஆம் வீடு உங்களுடைய முயற்சிகளுக்கு, இளைய சகோதரருக்கு, கையில் உங்களுக்கு பணப்புழக்கத்துடைய அந்த மேக்சிமம் லெவலை உங்களுக்கு குறிக்கக்கூடிய வீட்டிற்கு சனி கிரகம் 6இல் இருக்கிறார். அந்த வீட்டில் தான் உச்சமாகக்கூடிய நிலையும் இருக்கிறது. எந்த புதிய முயற்சிகளுமே இந்த காலகட்டத்தில் கண்டகச்சனி அஷ்டம சனியுடைய பலனாக உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ராசிக்கு, லக்னத்திற்கு அஷ்டம சனி, தனஸ்தானத்திற்கு கண்டகச்சனி, நினைத்தது போல விஷயங்களை உடனடியாக முடிக்க முடியாமல் உங்களுக்கு சூழல் இழுத்து விடக்கூடிய நிலையாக, இழுப்பறியாக மாறலாம். இல்லை நான் நினைத்த பொழுது உங்களுக்கு கையில் ஃபண்ட் கிடைக்காமல் சில குழப்பங்களை கொடுக்கலாம். ஸோ இதனால் உங்களுக்கு முயற்சிகளுக்கு எல்லாமே சற்று பொறுமைகளை, சோதனைகளை கொடுத்து அதன் பிறகு வெற்றி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் மனச்சோர்வு அடையாமல் பொறுமையாக இருப்பது, முயற்சிகள் எல்லாமே ஓரளவிற்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு தகுந்தாற் போல அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, 8இல் சனி கிரகம் இருக்கும் பொழுது அஷ்டம சனி காலத்தில் பெரிய முயற்சிகள் எதையும் தயவு செய்து செய்ய வேண்டாம். ஒரு மினிமலான வளர்ச்சிக்கு நீங்கள் முயற்சி செய்து இருக்கக்கூடிய விஷயங்களை தக்க வைத்துக் கொள்வது, இந்த 12 பாவகங்களிலும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பூமியில் வாழ்க்கை முழுவதும் அடக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய சகோதரர்கள், உறவுகள், பணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள், உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது, குழந்தைகளை நீங்கள் பேணி வளர்க்கக்கூடிய, அவங்கள மெயின்டைன் பண்ணக்கூடிய நிலை, தாய் தந்தையரை பார்த்து கொள்வது, இப்படி எல்லா விஷயங்களையும் பார்க்கக்கூடிய இந்த நிலையில் இந்த கண்டகச்சனி காலத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் அப்படியே தள்ளி கொண்டு போவதே ஓரளவிற்கு நல்ல நிலை. பெரிய விரயங்களை செய்யாமல், பொருள் இழப்பு இல்லாமல், தேவையில்லாமல் ட்ராப் எதுலையா மாட்டிக்கொள்ளாமல் இருந்தாலே ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது தான் ஜோதிட ரீதியில் எனக்கு சொல்ல தோன்றக்கூடிய நிலையாக இங்கே நான் ஷேர் பண்ணுகிறேன். அடுத்ததாக 4ஆம் வீடு சுகஸ்தானம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்கள் தாயாருடைய ஆரோக்கியம், புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செய்யக்கூடிய நிலை, தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களுடைய புதிதாக வீடு வாகனங்கள் போன்றவை வாங்குவதற்குடைய சில முதலீடுகள். இந்த வீட்டிற்கு சனி கிரகம் திரிகோணமாக இருப்பதனால் இதுவும் சற்று உங்களுக்கு சிக்கலாக, நினைத்த அளவிற்கு ஒரு கிளாரிட்டி இல்லாத நிலை இருக்கும். 4ல் இருக்கக்கூடிய ராகுவினால் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அகலக்கால் வைக்கக்கூடிய தூண்டுதலாகவும் இது இருக்கலாம். ஸோ இந்த 4ஆம் வீடு தொடர்பான எல்லா விஷயங்களிலும் நீங்கள் ஆலோசனை செய்து, உங்களை விட வயதில் மூத்தவர்கள், அனுபவத்தில் அதிகம் உள்ளவர்களிடம் பேசி கலந்து ஆலோசனை செய்து ரொம்ப கிளவராக, ரொம்ப என்ன சொல்கிறதுனா ரொம்ப அடக்கி வாசிக்கக்கூடிய நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போன்று இருப்பது நல்ல நிலை. ஏன்னா 4ல் இருக்கக்கூடிய இந்த ராகு கிரகம், நீங்கள் ஒரு 10 லட்சத்திற்கு கையில் பணம் இருக்கும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் உங்களை ஆசை காட்டக்கூடிய நிலை பார்த்தீங்கன்னா, ஒரு 50 லட்சத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கி எப்படியாவது இதை முடித்து விடலாம் அப்படின்னு தோன்றலாம். அதை எப்படி முடிக்க முடியும்? கடன் மட்டும் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 6ற்கு வலிமையான ஒரு சப்போர்ட் கிடைப்பது தான் இந்த அஷ்டம சனியுடைய ஒரே பலம். ஸோ கடன்கள் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும், கேட்காமலும் உங்களுக்கு கிடைக்கும், கேட்ட தொகையை விட அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த 4ல் ஒரு பெரிய ட்ராப் இருப்பதை சிம்ம ராசி லக்ன நண்பர்கள் கண்டிப்பாக உணர வேண்டும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவது ரொம்ப இந்த காலத்தில் தேவைதானான் அப்படின்னு பார்த்து கொள்வது நல்ல நிலை. அது கண்டிப்பாக ரொம்ப நிதானமான ஒரு செக்மெண்ட் பட்ஜெட் அது போன்ற நிலையில் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது 5 உங்களோட குழந்தை, உங்களோட பூர்வீகம், உங்களுடைய மனது, உங்களுடைய காதல் தொடர்பான விஷயங்கள். இந்த வீட்டிற்கு இந்த சனி கிரகம் அந்த வீட்டிலிருந்து அர்த்தாஷ்டமமாக 4ல் இருந்து அந்த 5ஆம் வீட்டையே சனி பார்க்கிறார். இது பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு நல்ல நிலை. உங்களுடைய குழந்தைகளுக்கு வளர்ச்சி, குழந்தைகளுக்கு திருமணம், அவங்களுக்கு மனதில் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், அவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும்,
அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு வளர்ச்சியான டிரான்ஸ்ஃபர்மேஷனான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய நிலையினால் சிம்ம ராசி லக்ன நண்பர்களோடு ரொம்ப அவங்க நெருங்கி உறவாட முடியாத நிலையாக இருப்பது போல எனக்கு மனதிற்கு தோன்றுகிறது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி லக்ன நண்பர்களுக்கு 5 குடைய புத்திரஸ்தானமே 8 குடையவராகவும் இருப்பதனால் அவசரத்திற்கு குழந்தைகள் உதவ மாட்டார்கள். இதுதான் டிஃபால்ட்டாக சிம்மத்தில் பிறப்பவர்களுக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய கர்மா அப்படின்னு சொல்லலாம். இது சிம்மத்திற்கு மட்டும் இல்லாமல் கும்பத்திற்கும் இதே நிலைதான். 5ஆம் வீடே 8ஆம் வீடாக வருவதனால் அந்த குழந்தைகளை நம்பி நீங்கள் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ளாமல் அவங்க நல்லா செட்டில் ஆகணும், அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸோட நீங்கள் கொஞ்சம் 10 அடி தள்ளி இருப்பது உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத நிலையை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க வளர்ந்து விட்டார்கள் அப்படிங்கிறதை நீங்கள் மறக்கக்கூடாது. தன்னுடைய முயற்சிகள், தன்னுடைய அடுத்தடுத்த ஒரு வளர்ச்சிக்கான விஷயங்களில் அவங்க பிஸியாக இருப்பதை நீங்கள் உணர வேண்டும். இது சிம்ம ராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய சிறு வயது குழந்தைகளாக இருந்தார்கள் அப்படின்னா அவங்களுக்கு இந்த சனியுடைய ஆளுமையினால் கொஞ்சம் டல்லாக உணர்வார்கள். நீங்கள் கொஞ்சம் அட்டென்ஷன் அதிகம் கொடுக்க வேண்டும். அவர்களோடு குவாலிட்டி டைம் அதிகம் செலவு செய்ய வேண்டும். எழுதி படிப்பது இல்லைனா ஒரு 20 மினிட்ஸ் படிச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுவது, இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் கூடவே இருந்து டெடிகேட்டடாக வளர்த்தால் கண்டிப்பாக எல்லா குழந்தைகளும் சரியாக வளர்ந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஆனாலும் எப்படியும் அவங்க வளர்ந்த பிறகு 8ஆம் வீட்டுடைய வேலைகளையும் நமக்கு கண்டிப்பாக செய்வார்கள். ஸோ இதுதான் லைஃப்பில் எல்லோருக்குமே நடக்கக்கூடிய ஒரு மறக்க முடியாத சில விஷயங்கள். ஸோ குழந்தைகளை பொறுத்தவரை அவங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல மகிழ்ச்சியான நிலை. அவங்களுக்கு நல்ல ஒரு மிக பிரமாதமான வளர்ச்சி, நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம், வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை, பிரமாதமான வருமான உயர்வு, இதெல்லாம் ரொம்ப நல்ல நிலையாக இருக்கிறது. ஸோ இந்த ராசி லக்ன நண்பர்களுக்கு இதுவே ஒரு மன நிம்மதி. உங்களுடைய குழந்தைகள் நீண்ட நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள், அதை பார்த்து உங்களுக்குமே மன அழுத்தம் இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி, ஏன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அடுத்தது உங்களுடைய 6ஆம் வீடு, உங்களுடைய பணி, உங்களோட ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒரு எதிர்ப்பு சக்தி, உடம்பிற்கு தேவையான ஒரு எனர்ஜின்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு வேலை செய்யக்கூடிய அளவிற்கு உடம்பில் ஒரு தெம்பு இருக்கக்கூடிய நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா. ப்ளஸ் கோர்ட் கேஸ் தொடர்பான விஷயங்கள், பணின்னு சொல்லிட்டோம், கடன்களையும் இந்த 6ஆம் வீடு சொல்லும். இந்த வீட்டிற்கு ரொம்ப பிரமாதமான விபரீத ராஜயோகம், அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை அடையக்கூடிய அளவிற்கு 6 வளர்ந்து நிற்கிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும், திடீர் மாற்றங்கள், திடீர் உயர்வுகள், இதனால் உங்களுக்கு ஒரு கௌரவம், அந்தஸ்து, உத்தியோக ரீதியிலான மகிழ்ச்சி எல்லாம் ஏற்படும். ஆனால் கண்டிப்பாக பணிச்சுமை ரொம்ப கடுமையாக உங்களுக்கு கொடுக்கப்படலாம். ஸோ இதிலும் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது, முதலிலேயே நீங்கள் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிற விஷயங்களை பொலைட்டாக நீங்கள் சில விஷயங்களை செய்ய முடியாது அப்படின்னு முதலிலேயே சொல்லிவிட வேண்டும். மேலும் கடன்களுக்கும் இது ரொம்ப ஒரு அதீதமான வளர்ச்சியான காலகட்டம். அதனால் அதிக கடன் வாங்காமல் நீங்கள் இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். கோர்ட் கேஸ் போன்றவற்றிற்கு இது ரொம்ப சாதகமான காலகட்டம். உங்களுடைய திருமண வாழ்வில் நீண்ட நாள் பிரச்சனை இருந்து கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இது ஒரு 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 சகாப்தத்தை முடித்துவிட்டு அடுத்த கட்ட வளர்ச்சியை அடையக்கூடிய நிலையாக இருக்கும். வேலையிலும் பார்த்தீங்கன்னா பழைய வேலையை விட்டுட்டு சிலர் புது வேலைக்கு சேரக்கூடிய நல்ல நிலை. ஸோ இது வேலைக்கு கடன்களுக்கு நல்ல நிலையாக நமக்கு இருக்கும். ஆனால் திருமண வாழ்வை பிரிப்பது அப்படிங்கிறது நமக்கு சற்று ரொம்ப கவலையாக இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் இந்த கிரகங்கள் பாரபட்சமே இல்லாமல் அந்த ஒரு வேலையை ஒரு பாவகத்திற்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னா அது எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் ஈக்குவலாக செய்து கொண்டு அப்படியே அது நகர்ந்து சென்று கொண்டே இருக்கும். ஸோ இந்த 6 மிகப்பெரிய வலிமையை அடைவதனால் ஆரோக்கியமும் உங்களுக்கு அதிக கவனம் தேவை. ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனை பணிச்சுமை, மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் சொல்லும் பொழுது உங்களோட ஜென்ம ராசியில் வந்து அமர்ந்திருக்கும் கேதுவையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சிலருக்கு குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சிரும்னு சொன்னோம். இது பிரிய முடியாமல் இணைந்தும் ஹாப்பியாக இருக்க முடியாமல் ஒரு மிட் லைஃப்பில் ஒரு 15லிருந்து 25 வருடங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு, முக்கியமாக இந்த சிம்ம ராசி லக்ன நண்பர்களுக்கு ஒரு தொடர்ந்து 5-6 வருடங்களாகவே ஒரு திருமண வாழ்வில் ஒரு ஏதோ ஒரு எரிச்சல், இரிட்டேஷன். இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மராசி, மனதில் கேது கிரகம், 7ல் ராகு கிரகம். இத்தனை நாட்களாக உங்களோட சிம்மத்தினுடைய வாழ்க்கை துணை
தைரிய குறைபாடாக இருந்திருப்பாங்க. நீங்கள் மோட்டிவேட் பண்ணி அவங்கள எப்படியாவது உற்சாகப்படுத்தி இருப்பீங்க. இப்போ பார்த்தால் அவங்களுக்கு ரொம்ப அதிக கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாகும். உங்களுக்கு கொஞ்சம் மனதில் ஒரு தைரிய குறைபாடு, டிப்ரெஷன் போன்ற நிலை ஏற்படலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க பெரிதாக ஹெல்ப் பண்ணாமல் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸை வெளிப்படுத்தலாம். சிலருக்கு இது ஒரு எரிச்சலை கொடுக்கலாம். இப்படி ஒரு லைஃப்பை நம்ம கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு கூட தோன்றலாம். ஸோ 25 இயர்ஸ்க்கு மேலே இதை கண்டினியூ பண்ணணுமான்னு நீங்கள் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, தேவையில்லாமல் ஒரு செப்பரேஷனுக்கு போவது அது ஒரு தேவையில்லாத விஷயம். நீங்கள் பிடிக்கலைன்னா கூட நம்ம வேலையை பார்த்து கொண்டு, சில மனதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு, நம்ம வேலைகளை ஒரே வீட்டில் இருந்து ஜெயித்து கொண்டே வருவது ஒரு சிறப்பான நிலை அப்படின்னு எனக்கு சொல்ல தோன்றுகிறது. ஸோ இந்த ஜென்மக்கேதுவும் 7ல் இருக்கக்கூடிய ராகுவும் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பதனால் இதெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய நிலையில் உங்களுக்கு மேலும் மன அழுத்தம் இருக்கக்கூடிய நிலை. இதனால் உங்களுக்கு திருமண வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய பொறுப்புகள் இன்னும் தொடர்வது, இதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ அதனால் நீங்கள் அனாவசியமான விஷயங்களுக்கு உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் இருப்பது நல்ல நிலை. நிறைய விஷயங்களை இக்னோர் செய்துவிட்டு உங்களோட பேஷன் என்னன்னு கண்டுபிடித்து அதை செய்வதன் மூலியமாக நல்ல மகிழ்ச்சியான மனநிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக அது மாறும். முக்கியமாக இந்த சிம்ம ராசி லக்ன நண்பர்கள் யாரெல்லாம் மேரேஜ் முடிந்து ஒரு 25 இயர்ஸ் ஆன பிறகு, குழந்தைகள் வளர்ந்த பிறகு தனக்கென்று எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விமன் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் நம்ம எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு தேவைப்படக்கூடிய விஷயமாக இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் ஒரு விரக்தி வரக்கூடிய ஒரு கால வயது அப்படிங்கிறதுனால இதை சற்று சரியாக நீங்கள் அனுசரித்து இருவரும் ஈகோ இல்லாமல் அமர்ந்து பேசிட்டாலே உங்களுக்கு நிறைய ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பிரியக்கூடியவர்கள் பிரிந்து விடுவார்கள். பிரிய முடியாதவர்கள் கொஞ்சம் அமைதியாக அன்பாக இருக்க முயற்சி செய்வது ஒரு நல்ல நிலை. 11ல் அமரக்கூடிய குரு கிரகமும் 2ஆம் திருமணத்திற்கு சிலருக்கு அதிக வாய்ப்பை கொடுக்கிறது. ஸோ யாரெல்லாம் அந்த விஷயங்களுக்கான முயற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு அதுவும் நடக்கும்னு சொல்லலாம். ஸோ இப்போ 7ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது நம்ம நிறைய டிஸ்ட்ராக்ட் பண்ணி நிறைய வீடுகளுக்கு பலன்களை ஜம்ப் பண்ணி கொண்டே சென்று விட்டோம். மீண்டும் கம்மிங் பேக் டு 7ஆம் வீடு. 7ல் இருக்கக்கூடிய ராகு கிரகம் 7ஆம் வீட்டிற்குடைய சனி ஃபார்வர்டாக நகர்ந்திருக்கிறார். ஸோ வாழ்க்கை துணைக்கு வருமானம் உயரும். அவருக்கு ஒரு இரிட்டேஷன் எல்லாம் குறைந்து மனதில் உற்சாகம் ஏற்படும். ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல நிலை. ஆனால் உங்களோடு அவர் ஏதோ சின்ன சின்ன இரிட்டேஷனை கொடுக்கலாம், சிலருக்கு கொடுக்கலாம். ஸோ இதுக்கு பிறகு 8ஆம் வீடுன்னு எடுத்துட்டிங்கன்னா சிம்ம ராசி லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் அமர்ந்த சனி கிரகம் திடீர் தன பிராப்தி, மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கலாம். பெரிய வருமான உயர்வு, திடீர் லாபம், கெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கொடுப்பார். அந்த வீட்டிற்குடைய குரு கிரகம் 11th ஹவுஸில் இருப்பது, 8ல் சனி கிரகம் இருப்பது, இது ஒரு விதமான விபரீத ராஜயோகம். திடீர் தனம், எங்கேயோ நீங்கள் என்றைக்கோ முன்னால் பல வருடம் முன்னால் இன்வெஸ்ட் பண்ண பணம் இது ஒரு மறந்து போயிருந்த நிலையில் கூட பெரிய லாபமாக வந்து நிற்கும். இது ஒரு சந்தோஷமான நிலைன்னு சொல்லலாம். ஆனால் 8ல் சனி இருக்கும் பொழுது சற்று எல்லா விஷயத்திலும் நிதானம், பிரயாணங்களில் ரொம்ப கவனம், எச்சரிக்கை, ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை. அடுத்தது 9ஆம் வீடு உங்களுடைய அதிர்ஷ்டம், தந்தையுடைய நிலை, பூர்வீகத்தினுடைய அல்டிமேட்டான ஒரு காலகட்டம். இப்பொழுது இந்த ஆண்டு என்ன நடக்கப் போகிறது? இது தந்தையாரை பொறுத்தவரை சிம்ம ராசி லக்னத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள், அவங்களுடைய தந்தை ஒரு வேலையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் தந்தைக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம், இடமாற்றம், அதனால் வருமான உயர்வு. தந்தை பணிக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலையாக இது இருக்கலாம். பூர்வீகம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி லக்னத்திற்கு நண்பர்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் வெளிவட்டார மனிதர்களால், முக்கியமாக பெண்களால் பெரிய குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் ரொம்ப கிளவராக சம்பந்தப்பட்ட நபர்களை தாண்டி வேறு யாரிடமும் இதை கலந்து பேசக்கூடாது, வேறு யாரையும் உள்ளுக்குள்ளே விடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நிலை. இது முடிந்த அளவிற்கு நீங்கள் பார்த்து கொள்வது உங்களுக்கு நன்மை அளிக்கும். மேலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு சில தடைகள் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் முடிந்தால் குலதெய்வ வழிபாடை தீர்மானமாக இந்த ஆண்டு செய்து கொள்வது நல்ல நிலை. இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்தாவது பணம் கட்டி குலதெய்வத்திற்கு ஒரு அபிஷேக ஆராதனை செய்து உங்களுடைய பெயர், கோத்திரம், நட்சத்திரம் சங்கல்பம் செய்து கண்டிப்பாக நீங்கள் செய்து கொள்வது ரொம்ப 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 முக்கியமான நிலை சிம்ம ராசி லக்ன நண்பர்களுக்கு.
ஸோ 9ஆம் வீடு வரைக்கும் சொல்லிட்டோம். 10ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்திற்கு சனி நேரடியாக பார்க்கிறார். தொழில் ரீதியிலான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு கடின உழைப்பிற்கு பின்னால் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெனுவஸான பணிச்சுமையை நீங்கள் தொழிலுக்காக அடையக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். கடன்களால் தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நிலையாகவும் இருக்கும். ஆனால் தொழிலில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வேலை ஆட்கள் தேவைப்பட்டால் கூட நீங்கள் வேலைக்கு ஆட்களை சேர்த்து கொள்ள வேண்டும். நீங்களே தனியாக வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் சற்று எச்சரிக்கை தேவை. பணிச்சுமை அதிகமாக இருக்கும், மனச்சுமையும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஓரளவிற்கு உங்களோட பணிச்சுமையை குறைத்து கொள்வதற்கு சில வழிகளை பார்த்து கொள்வது ஒரு சரியான நிலையாக இருக்கும். அடுத்தது 11ஆம் வீடு லாபஸ்தானம். அந்த வீட்டில் குரு அமர்கிறார். அந்த வீட்டிற்கு கர்மச்சனியாக சனி கிரகம் இருப்பது பொருளாதார லாபத்தை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. திடீர் தனப்பிராப்தி வரும்னு முதலிலே சொல்லிட்டோம். ஆனாலும் அது எளிதில் வருவதற்கு வாய்ப்பில்லை. சில கவலைகளையும் மனக்குழப்பங்களையும் நீங்கள் சந்தித்த பிறகு லாபமாக வரும். உங்களுடைய மூத்த சகோதரருக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அவர்களுடைய ஆரோக்கியத்தில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். சிம்ம ராசி லக்ன நண்பர்களுக்கு மூத்த சகோதரருக்கு அவங்களோட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போவது அப்படிங்கிறது ஒரு பலன். நல்ல டேர்ம்ஸில் இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்ள நீங்கள் சொல்ல வேண்டும். அடுத்தது 12ஆம் வீடு. இது அயன சயன போகஸ்தானம், படுக்கை ஸ்தானம். தூக்கத்தில் சில குறைபாடு கண்டிப்பாக ஏற்படும். சிம்ம ராசிக்கு ஏதோ ஒரு மனக்குழப்பம், மனவிரக்தி, ஒன்று டிப்ரெஷன் இல்லை அக்ரஷன், இப்படி மாறி மாறி ஏற்படும். கண்டிப்பாக நீங்கள் தூக்கத்திற்கு மருந்து சாப்பிடுவது ரொம்ப நல்ல நிலை. இல்லை அது தவிர நீங்கள் வேறு ஏதானும் ஒரு யோகா இல்லைனா வேறு எந்த மாதிரியான ஒரு ஹீலிங் உங்களுக்கு கிடைத்தாலும் அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்ல நிலை. சனி கிரகம் நேரடியாக பார்ப்பது அப்படிங்கிறதுனால தூக்கத்தில் குறைபாடு இருக்கலாம். கொஞ்சம் நம்ம தூக்கம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பில் பாதி நாள் சண்டை போட்டுக்கொண்டே தூங்கக்கூடிய நிலையாக இது இருக்கலாம். ஸோ இந்த 12th ஹவுஸ்க்கும் பெரிய சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறதுனால பாதி நாள் பிரச்சனை இருந்தாலும் பாதி நாள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே மிகப்பெரிய நன்மை. அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி அப்படின்னு சொல்வார்கள். ஸோ கண்டிப்பாக இது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய 6ஆம் அதிபதி 8இல் அமர்ந்திருக்கிறார். எல்லாமே வெளியுலக வாழ்க்கைக்கு, பொருளாதார வாழ்க்கைக்கு, நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஆடை ஆபரணங்கள், வீடு வாகனங்கள், தொழில், இதற்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த அஷ்டம சனி உதவுவார். உங்களோட மன ஆரோக்கியமாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம், குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய சகோதர சகோதரிகளோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே உள்ளூர் இருக்கக்கூடிய உயிர் காரகத்துவத்தை எதையுமே நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே இந்த அஷ்டம சனியில் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசி லக்ன நண்பர்களுக்கு 8இல் வரக்கூடிய சனியினால் 12 பாவகங்களுக்கும் நடக்கக்கூடிய பலன்கள். நன்றி நண்பர்களே. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்கள் சிம்ம ராசி லக்ன நண்பர்கள் யாரானும் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். அவர்களும் ஒரு இன்ஃபார்ம்டான ஒரு நிலையில் பாதுகாப்பாக இருக்கட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.